உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேயர்களே, இந்த பதிவில கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம ஒரு பார்வையா பார்க்கலாம். எந்த மாதிரியான பலன்களாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகம் 100% பலனை தரும். அப்ப பொது பலன்கிறது ஒரு 80% பலனை தரும். அத மனதில நீங்க முதல்ல நிறுத்திக்கிடணும். ஏன்னா, பொது பலன்கிறது 10க்கு 8 நடக்கும். 2 நடக்காது. காரணம் என்னன்னா, பாதசாரங்கள், சாரம் வாங்கிய கிரகங்கள், அ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்வது மிகவும் நன்மை தரும். இப்ப கும்பராசிக்கு இப்ப இருக்கிற காலம் எப்படி இருக்கிறது? ஜென்ம சனி. அப்ப இத நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். பயப்படுற மாரி தான் இருக்கும். சில நபர்களுக்கு கடன்காரனாக மாத்தி வச்சிருக்கோம். அந்த கடன் வாங்கினாலும் கட்டக்கூடிய நிலை இருக்கும். இருந்தாலும் வம்பு வழக்கு சங்கடங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் இருக்கும். ஜென்மச்சனி இப்போ கூடிய விரைவிலே வேலைக்கு போயிடுவார். ஆனாலும் இப்ப சனி வக்ரம் அப்படிங்கிற நிலையில இருக்கு. அப்ப சனி வக்ரம்னா ஒரு திடீர் வளர்ச்சி, ஒரு உக்கிரமான ஒரு வளர்ச்சி. எப்புட்றா நேத்து வரைக்கும் இப்படி இருந்தா எப்படி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உக்கிரமான ஒரு வளர்ச்சி இப்ப இருக்கு. அதாவது சனி பகவான் உங்கள விட்டு விலகப் போற காலம்தான். சொல்லுவாங்க இல்லையா? சனி பகவான் எவ்வளவுதான் சிரமத்த குடுத்திருந்தாலும், போகும்போது ஒரு பெருசா குடுத்துட்டு போயிடுவாரு. பெரிய மதிப்ப தந்துட்டு போயிடுவாரு. அப்படிங்கிற நிலையில கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த நிலை இப்ப இருக்கு. அப்போ இங்க 2 விஷயம் தான் நீங்க எடுக்கணும். 5ல செவ்வாய். அத நீங்க கவனத்துல எடுத்துக்கிடணும். பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். சுக்கிரன் சுகபோகத்துக்கு சல்லாபி. இங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஜென்மச்சனியில எப்படிப்பா அப்படின்னு. சனிக்கு குரு சுக்கிரன் தான். அவர் பாக்கியத்துல இருக்கார். இது மட்டும் இல்லாம கன்னி ராசி குரு நேர் பார்வை, அதே போல புதன் பார்வை, சாரம் வாங்கி நேர பார்வை இருக்கு. இதெல்லாம் நீங்க கூட்டி கழித்து வேத முறையில கணக்கிட்டு பார்த்தா, இப்போ ஒரு உக்கிர யோகம் இருக்கு. அத நீங்க மனதில நிறுத்திக்கிடணும். கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளே, ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் திடீர்னு ஒரு வளர்ச்சி காத்திருக்கு. அப்ப திடீர் வளர்ச்சி, ஒரு உக்கிரமான ஒரு வளர்ச்சி இருக்கா? சனி ஜென்ம சனிக்குள்ள இருக்கா? இந்த 7 விஷயங்களுக்குள்ள நமக்கு ஒரு நன்மை இருக்கா? அப்படின்னு நீங்க யோசிக்கணும். நிச்சயமாக இருக்கு. இந்த மாதம் ஒப்பந்த கான்ட்ராக்ட், இந்த தொழில் செஞ்சீங்கன்னா கோடிக்கணக்கில் லாபம். கும்பம் குவியல் குவியலாக நேத்து வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், இவ்வளவு சிரமம் கடன்ல அவதிப்பட்டு இருந்தேன், இன்னைக்கு என்ன நடந்தது? எல்லா கடனையும் கூப்பிட்டு வச்சு அடைச்சிட்டு இருக்கானேங்கிறது மாதிரியான தருணங்கள் இப்ப இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா இந்த மாசம் உங்களுக்கு அளப்பரிய மாதம்தான். ஆனா மனது படபடத்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, சன்மச்சனி சன்மச்சனி சனி நமக்கு வந்து ஒரு 6, 7 வருஷமா நம்மள போட்டு ஆட்டுது. இது எப்ப விலகப் போகுது? இப்படியெல்லாம் மனசு படுக்கும். அதத்தான் அதுக்குத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் வேத சூட்சுமங்கள் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ரகசிய முறைகளாக வச்சிருக்காங்க. அத நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சுக்கிரன் பாக்கியம். 9ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்தா, நீங்க ராசிநாதன் சனியாக இருந்தா, நீங்க என்ன பண்ணணும்? தைரியமா தொழிலுக்குள்ள போகலாம்.
வியாபாரத்துக்குள்ள போகலாம், ஒரு கான்ட்ராக்டுக்குள்ள போகலாம், ஒரு தொழில் ஒப்பந்தம் போடலாம், ஒரு பார்ட்னர்ஷிப்பா போய் கையெழுத்து போடலாம். ஒண்ணுமே இல்லாம ஒரு உக்கிரமான வளர்ச்சி உண்டு இந்த வக்ரத்துல. சனி பகவானுடைய இடைஞ்சல்கள் எவ்வளவு இருந்தாலும் குரு பாக்கியஸ்தானத்துக்கு போயாச்சு அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணணும்? பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு முழு முயற்சியை இந்த நேரத்துல போடணும். அப்போ அரசு அதிகாரியா இருந்தா இந்த நேரத்துல வேலை பளு இருக்கும். அந்த பளுவை நீங்க சந்தோஷத்தோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா பதவி உயர்வோடு சேர்ந்து பண உயர்வும் வந்துடும். இதை நீங்க மனதில் நிறுத்திக்கிடணும். ஏன்னா கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு ஆரம்ப புள்ளி, ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை எனக்கு இருக்கா, நான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஏன்னா சனியும் சுக்கிரனும் அப்படித்தான். அப்போ ஒருத்தனுக்கு 7 பிடிக்குதுன்னு வைங்க, ஒரு ஜென்மச்சனி பிடிக்குதுன்னு வைங்க, ஒரு பாதச்சனி பிடிக்குதுன்னு வைங்க, என்ன பண்ணணும்? 1, 5, 9 இந்த இடங்களுக்கு சுக்கிரன் வருகிறாரா? அந்த வருகின்ற மாதம் எது? அந்த மாதத்துல நீங்க ஒரு 6 வருஷம் அல்லது 2 வருஷம் 2.5 வருஷம் கஷ்டப்படுறீங்க, சனி தாக்கத்தால் அவதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுக்கிரன் வருகின்ற நேரத்துல நீங்க தொழிலை போடுங்க, வியாபாரத்தை தொடுங்க, ஒப்பந்தத்தை போடுங்க, 100 மடங்கு லாபம். கையெழுத்து போட்ட மறுநாளே பணம் கிடைக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருவருக்கு அமைந்து விட்டால் அவனை போல அதிர்ஷ்டசாலி எவனுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வேத சூட்சும ரகசியங்கள்ல நிறைய உண்டு. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் காத்திருக்கிறது. இதை நீங்க கவனமா எடுத்துக்கிடணும். அப்ப சரியா முயற்சி நீங்க எடுக்கணும், பயப்படாம எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா பயம் இல்லாத வெற்றி, லாபம் பெரிய லெவல்ல கிடைக்கும். தருணத்தை பார்க்கணும், இந்த வக்ரம் முடிகிறதுக்குள்ள பார்க்கணும். முடிஞ்சிட்டா தான் அவர் கலைஞ்சு போயிடுவாரு, அதை பார்க்கணும். அப்போ சனி நம்மளை பிடிச்சாலே சுக்கிரனை தான் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல இருக்காரு, 1ஆம் இடத்துல இருக்காரா, 5ஆம் இடத்துல இருக்காரா, 9ஆம் இடத்துல இருக்கிறாரா, லாபம் தருகின்ற 11ஆம் இடத்துல இருக்காரா, தனம் தருகின்ற 2ஆம் இடத்துல இருக்கிறாரா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்து அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம செயல்பாடு இருக்கணும். அப்ப இந்த நேரத்துல நான் சொன்னது போல முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது அதற்கான முயற்சிகளை 100% போட்டு நீங்க எடுத்து வச்சா நிச்சயமாக சொல்லுகின்றேன், ஒரு உக்கிரமான வளர்ச்சி உண்டு. மற்றபடி கிரகங்கள் எந்த பார்வை எப்படி இருந்தாலும், ஜென்மச்சனி அப்படி 7.5 சனி ரெண்டையுமே வச்சுக்கோங்க. குறிப்பா சனி வந்துட்டாலே இப்படி ஒரு கணக்கு இருக்கத்தானே செய்யுது. ஆனா உங்களுக்கு யோகாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இப்ப குரு உட்கார்ந்துருக்காரு. இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு அதற்கான முயற்சிகளை முழுமையா போடுங்க. முயற்சிக்கேத்த வெற்றி நிச்சயம் உண்டு, வெற்றிக்கேத்த மிகப்பெரிய லாபமும் உண்டு இந்த நேரத்தில் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி இந்த மாதத்தை சர்வசாதாரணமாக கடத்தி செல்லுங்கள். கூடிய விரைவிலே சனி பகவான் உங்களை விட்டு விலகி விடுவார். வருகின்ற காலம் பொன்னாக இருக்கிறது. இப்போதும் இந்த தருணத்தில் சில ஜாக்பாட் அதிர்ஷ்ட யோகம் இருக்கிறது, அதை உங்களுக்கு அறிவுறுத்திருக்கிறேன். அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வையுங்கள். மற்றவை இருக்கட்டும், தூக்கி தூர விஷயங்கள் தானாகவே எல்லாம் கலைந்து விடும் என்று சொல்லி இதே போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் சந்திப்பேன். நன்றி நண்பர்களே.